இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய ஃபெயிலியர் அப்படின்ற போயம் தான் பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சில பேர் இந்த பர்டிகுலர் போயம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ ரொம்ப ஒரு ஈஸியான போயம் தான். நம்ம ஃபெயிலியர் தோல்வியை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பர்டிகுலர் போயமே இருக்கும். ஸோ இந்த போயம் எழுதின ஆத்தர் அமாஸ் ருசல் வெல்ஸ் அப்படின்றவங்க. இவங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த போயம் எக்ஸ்பிளனேஷன் முடிச்ச பிறகு பார்க்கலாம். அண்ட் நம்ம போயமோட ஸ்டார்டிங்லே அருணிமா சின்கா அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து பற்றி அவங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம போயம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சில விஷயங்கள் வந்து அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம். சரியா? நம்ம லைன் பை லைனாக ஒவ்வொரு போயமோட லைன்ஸும் வந்து நம்ம டீகோட் பண்ணலாம். ஃபெயிலியர் இஸ் அ ராக்கி ஹில். தோல்வி அப்படிங்கிறது ஒரு பாறை மலை மாதிரி. அதாவது ஒரு மவுண்டன் இருக்குது. அந்த மவுண்டன் வந்து முழுக்க ஒரு பாறைகளால் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? கரடு முரடாக இருக்கும், நம்மளுக்கு ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த தோல்வி அப்படிங்கிறது ஒரு பாறை மலை மாதிரி. கிளைம்ப் இட் வித் அ வில். அது பாறையாக இருக்குது, நம்மளால் ஏற முடியாது அப்படின்னு நம்ம என்றைக்குமே நம்ம பேக் அடிச்சிடாமல் அதை வந்து நம்ம எப்போவுமே நம்ம விருப்பத்தோடு அதை ஏறுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். ஓகே, நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்காமல் மேற்கொண்டு நம்ம முன்னேறி போகணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஃபெயிலியர் இஸ் அ ராக்கி ஹில். தோல்வி அப்படிங்கிறது ஒரு பாறை மலை மாதிரி. கிளைம்ப் இட் வித் அ வில். ஏறுங்க, உங்களோட விருப்பத்தோடு நீங்கள் ஏறுங்க. ஓகே, அது பிடிக்காமல் எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது. நம்மளோட விருப்பத்தோட அந்த பாறை மலையை, இந்த ஒரு ஃபெயிலியரை நம்ம தாண்டி வந்து இந்த இடத்துல வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெயிலியர் இஸ் அ புரோக்கன் போன். தோல்வி அப்படிங்கிறது ஒரு உடஞ்ச எலும்பு மாதிரி. ஸோ ரொம்ப வலிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு எலும்பு உடஞ்சிடுச்சுன்னா எவ்வளோ வலிகள் இருக்கும் இல்லையா? உடம்புல பெயின் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணணும்? செட் இட், கிரின் அண்ட் டூ நாட் கிரவுண்ட். அந்த உடஞ்சி போன எலும்பை கரெக்டாக ப்ரொசீஜர் பார்த்து நம்ம வந்து செட் பண்ணணும் இல்லையா? அதை வந்து அமைக்கணும். நம்ம வந்து எப்போவுமே ஒரு புன்சிரிப்பை வந்து நம்மளோட முகத்தில், நம்மளோட உதட்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். என்றைக்குமே நம்ம வந்து ஃபெயிலியர் நினச்சி ஐயோ என்னடா இப்படி போன் வந்து உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு நினச்சி நம்ம வந்து புலம்பக்கூடாது. ஸோ ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு உடஞ்ச எலும்பு மாதிரி. ஸோ அதை அப்படியே விட்டுறாமல் அதை செட் பண்ண பாருங்கள். எப்போவும் சிரிச்சிட்டு புன்னகையாக இருங்க, புலம்பாதீங்க. ஸோ போன் உடஞ்சி வச்சா எப்படியா சிரிக்கிறதுன்னு கேட்கக்கூடாது. இது வந்து ஒரு இமேஜினரி தான் இல்லையா? ஸோ நீங்கள் ஃபெயிலியர், அந்த தோல்வியை கண்டு மடம் உடஞ்சிடாமல் இருக்கணும். நமக்கும் காலம் வரும், நம்மளும் முன்னேறி போவோம் அப்படின்ட்டுன்னு எப்பவும் சிரிச்ச முகத்தாக இருக்கணும். நம்ம எந்த விஷயத்தில் வந்து தோல்வி அடைஞ்சோமோ அதே விஷயத்தில் வச்சுட்டு புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது. இதை தான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் டீகோட் பண்ணிடலாம். ஃபெயிலியர் இஸ் த டேங்கிள்டு ஸ்டிங், பசில் அவுட் த நாக்டு திங். தோல்வி அப்படிங்கிறது ஒரு சிக்கலான ஒரு கயிறு மாதிரி. இந்த கயிறில் நிறைய நாட்ஸ் இருக்கா, ஒரு சிக்கலான ஒரு கயிறாக இருக்கா. பட் என்னடா அந்த கயிறில் இவ்வளோ ஒரு சிக்கல் இருக்கே, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ தோல்வி அடையிறோமே அப்படின்னு நினைக்காம பசில் அவுட் த நாக்டிங், இந்த முடிச்சுகளை நீங்கள் வந்து அழுக்கிறதுக்கு முயற்சி வந்து செய்யணும். நம்ம வாழ்க்கையில் இப்படி தோல்வி ஆகிட்டே இருக்கே அப்படின்னு எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துடாம அந்த தோல்வியிலேருந்து கற்றுக்கிட்டு நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு என்னெல்லாம் தப்பு பண்ணமோ அந்த தப்பு மறுபடியும் பண்ணாமல் கற்றுக்கிட்டு அதில் முன்னேறி வெற்றி பெறுறதுக்கான அந்த முடிச்சுகளை நம்ம வந்து அவிழ்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெயிலியர் இஸ் அ ரிவர் ஸ்வெட், ஸ்விம் அண்ட் டு நாட் ட்ரிஃப்ட். தோல்வி அப்படிங்கிறது வேகமாக ஓடுற ஒரு நதி மாதிரி. நதி வந்து யாருக்காகவும் எண்ணிலும் காத்திருக்காது இல்லையா? அது நதியும் காலமும் சரி யாருக்காகவும் காத்திருக்காது. ஸோ தோல்வி அப்படிங்கிறது வேகமாக ஓடுற ஒரு நதி மாதிரி. அந்த நதியில் நீங்கள் குதித்து நீந்த கற்றுக்கோங்க. என்ன செய்கிறது அப்படின்னு அந்த நதி கூடையே மூழ்கிடாமல் அங்கே இங்கேயும் அலையாமல் அது கூடையே அந்த போகிற வேவ்ஸ் கூடையே நம்ம நீந்த வந்து கற்றுக்கணும். என்ன சொல்ல வராங்க? நதி கூட வந்து நம்மளோட வாழ்க்கையில் தோல்வி உண்டாயிடுச்சு அப்படின்னா அதை எதிர்த்து போராடணுமே தவிர அந்த தோல்விக்குள்ளேயே நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ளேயே நம்ம வாழ்க்கையை வந்து புதைச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரியா? ஃபெயிலியர் இஸ் அ பிளாக் மோரஸ், கிராஸ் இட், தெர் ஆர் அ டஃபர்ஸ் ஆஃப் கிராஸ். தோல்வி அப்படிங்கிறது ஒரு சதுப்பு நிலம் மாதிரி. ஓகேவா? ஸோ அங்கே வந்து நிறைய டஃபில்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் கிளச்சர் ஆஃப் கிளாஸ். நான் வந்து பிக்சரில் காமிக்கிறேன் இல்லையா? இதுதான் ஒரு இடத்துல அப்படி கூட்டாக அந்த புல்கள் எல்லாமே முளைக்கும். நீங்கள் நிறைய பிளேசஸில் வந்து இதை பார்த்துருப்பீங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி பாட்டம்லேருந்து டூகெதர் அப்படியே ஃபுல்லாக வந்து முளைக்கும். ஸோ இதுதான் வந்து டஃபில்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படிங்கிறது. ஸோ சதுப்பு நிலம் மாதிரி
இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய அந்த புல்கட்டுகள் எப்படி அந்த சதுப்பு நிலத்தையும் தாண்டி வளருது. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்மளும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஃபெயிலியர் இஸ் அ ட்ரெச்சரஸ் பிட், ஸ்க்ரம்பிள், கிளைம்பர் அவுட் ஆஃப் இட். தோல்வி அப்படிங்கிறது ஒரு துரோக குழி மாதிரி. இப்போ நமக்கு யாரோ ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ ஒரு குழி மாதிரி நம்ம அதுக்குள்ளேயே அந்த துரோகத்துக்குள்ளேயே மூழ்கிடுவோமா? மூழ்கக்கூடாது. நம்ம வந்து போராடணும். அதிலிருந்து ஏறி முன்னேறி வர்றதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழிக்குள்ளேயே நம்ம விழுந்துட்டோம், எந்த ஒரு ஸ்டெப்புமே நம்ம வெளியே வர்றதுக்கு எடுக்கலாம், என்ன ஆகும்? கொஞ்ச நாளுக்கு அப்படியே சாப்பாடு தண்ணி இல்லாமல் அங்கேயே இறந்து போயிடும். ஸோ அந்த குழிக்குள்ளே விழுந்தாலுமே நம்ம போராட்டம் இது பண்ணி போராடி எப்படியாவது அந்த குழியிலேருந்து வெளியே வர்றதுக்கு பார்க்கணும். சரியா? ஃபெயிலியர் இஸ் அ ட்ரெச்சரஸ் பிட், ஸ்க்ரம்பிள், கிளைம்பர் அவுட் ஆஃப் இட். போராடி அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஃபெயிலியர் இஸ் அன் இங்கி நைட், சிங் எக்ஸ்பெக்ட் த மார்னிங் லைட். தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இருட்டு மாதிரி. நம்ம இரவு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப இருட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப இருட்டான ஒரு இரவு மாதிரி. என்னடா தனிமையில் இருக்குமே அப்படின்னு பயப்படாமல் நீங்கள் பாடுங்க. உங்களோட மனசு ஃபீலை வந்து பாரம் இறக்கி வைக்கிற மாதிரி பாட்டு பாடுங்க. இரவு அப்படின்னு ஒன்று வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக பகல் அப்படின்னு ஒன்று வந்து தான் ஆகும் இல்லையா? அந்த காலங்கள் வந்து இரவு பகல் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயம். இந்த இரவுலேயே இந்த உலகம் வந்து அப்படியே சூழ்ந்துராது. ஸோ இரவு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் கொஞ்ச நேரம் கழிச்சு பகல்னு ஒன்று உண்டாகும். ஸோ அந்த ஒரு மார்னிங் லைட்டுக்காக நீங்கள் காத்துருங்க. ஃபெயிலியர் அப்படின்னு வந்துருச்சுன்னா சக்ஸஸும் நமக்கு வந்து வரும். இந்த ஃபெயிலியரே நம்ம வாழ்க்கையை வந்து எடுத்துடக்கூடாது. ஸோ சக்ஸஸை நோக்கி நம்மளோட எஃபெக்ட் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெயிலியர் இஸ் அன் அக்லி கோல்ட், ஃபியூஸ் இட் டு எ டைமண்ட் சோல். ஸோ கடைசி இது ரொம்ப முக்கியமானது. தோல்வி அப்படிங்கிறது ஒரு அக்லியான ஒரு நிலக்கரி மாதிரி. ஸோ நிலக்கரி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கரடு முரடாக ஹார்டாக இருக்கும். ஸோ பிளாக் கலரில் இருக்கும். ஒரு ஷேப்பாக இருக்காது. ஓகே, ஒரு அன்ஷேப்பாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு அக்லியான ஒரு கோல் மாதிரி, ஒரு நிலக்கரி மாதிரி. ஆனால் நிலக்கரியிலேருந்து தான் வைரம் வந்து எடுப்பாங்க. ஏன்னா நிலக்கரி ரொம்ப வருஷமாக புதஞ்சிருக்குது அப்படின்னா, ரொம்ப காலமாக புதஞ்சிருந்ததுன்னா அதுதான் வந்து வைரமாக வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். சரியா? ஸோ நீ வந்து இதை ஒரு கோலாக பார்க்காத, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வைரமாக வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் உங்களோட ஆத்மாவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ உங்களோட மனசு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நிலக்கரி மாதிரி ஒரு இருண்டு போன மாதிரி இல்லாமல் அந்த டைமண்ட் அதுலேருந்து புதுப்பிக்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு அழகான வரிகளில் இப்போ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, அருணிமா சின்ஹா அப்படின்ற ஒருத்தவங்களோட ஸ்டோரி. ஸோ இது யார் அப்படின்னா ஒரு வாலிபால் பிளேயர். இவங்களோட முதுகு தண்டில் வந்து ஒரு பலத்த ஒரு காயம் வந்து ஏற்படுது. ஸோ அந்த ஒரு காயத்தினால வந்து அவங்க வந்து இடது கால் வந்து அவங்களுக்கு வந்து போயிடுது. ஸோ மீன்ஸ் இந்த காலை வந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஓகே, இழந்துடுறாங்க. ஸோ இருந்தாலுமே எவரெஸ்ட் மலை எப்படியாவது ஏறணும், நம்மளால் இதுக்கு மேலே என்னடா நம்ம கால் இல்லையே அப்படின்னு அவங்க ஒரு இடத்துல முடங்கி கிடக்காம எவரெஸ்ட்டோட சிகரத்தை ஏறணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் ஏறவும் செஞ்சுட்டாங்க. ஸோ நம்மளோட எவரெஸ்ட் சிகரத்தை மட்டும் கிடையாது, மற்ற கண்டங்களில் மற்ற காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மலைகள்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதை கூட வந்து கைப்பற்றுறாங்களாம். ஸோ இவங்களோட பேக் ஸ்டோரி நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே இதாக இருந்துச்சு. அதாவது அருணிமா ஆக்சுவலி இதான் இவ்வளோதான் வீடியோ. ஸோ இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுவோம், நீங்கள் வந்து லிசன் பண்ணி கேட்கலாம். ஸோ அருணிமா சின்ஹா அப்படின்றவங்க என்னென்னா, ஒரு தடவை வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சில திருடர்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உடைமைகளை வந்து கொள்ளையடிக்க பார்க்குறாங்க. ஸோ உடைமைகளை கொள்ளையடிச்சு ட்ரெயின்லேருந்து இவங்களை பிடிச்சி வெளியே வந்து தள்ளி விட்டுறாங்க. ஸோ ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் மாதிரி இதாகிடுது. ஸோ இப்போவுமே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்த்துறாங்க. சேர்க்கும் போது அவங்களோட இடது கால் வந்து எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து வந்துடுது. ஸோ படுத்திருக்கும் போது அவங்க சைடில் பார்க்கும்போது அந்த மவுண்டைன் அதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்களாம். ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம இப்படி படுத்து கிடந்து நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த அளவுக்குள்ள முடிஞ்சிடுமான்னு யோசிச்சாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நம்மளோட இதுலேயே வந்து ஹையஸ்ட் பீக் வந்து எவரெஸ்ட் இல்லையா? ஸோ அதனால் அந்த மலைகளை வந்து எப்படியாவது ஏறணும் அப்படின்ற ஒரு ஆசை வெறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கால்களே இல்லை அப்படின்னாலும், ஒரு கால் தான் இல்லை இல்லையா? ஸோ கால் இல்லை அப்படின்னாலுமே ப்ராப்பராக அதுக்குண்டான ட்ரைனிங்லாம் எடுத்து 2013 இந்த வருஷம் வந்து May 21 அப்போ வந்து எவரெஸ்டோட மலை உச்சியை வந்து கடைசியாக எட்டிட்டாங்க. அண்ட் இவங்க தான் இந்தியாவை சார்ந்த முதல் பெண்மணி இந்த எவரெஸ்ட் மலை உச்சியை வந்து எட்டுனது.
சரி நம்ம எவரெஸ்ட் அந்த மலை உச்சி எட்டிட்டோம். இதோட அவங்களோட ஆசை, அவளோட கனவு நிறைவேறுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம ஏன் இத மட்டும் இது பண்ணக்கூடாது? உலகத்துல மத்த கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மலைகள் ஏதாவது இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் ஏறணும் அப்படின்ட்டுன்னு அருணிமா வந்து அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அதனால வந்து ஆஃப்ரிக்கால இருக்கக்கூடிய கிளிமஞ்சோரோ மவுண்டன் ஆகட்டும், அதுக்கப்புறம் யூரோப்ல இருக்கக்கூடிய எல்பராஸ் இந்த மவுண்டன் ஆகட்டும், அப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கோஸ்கியாஸ்கோ அப்படின்ற மவுண்டன் இதெல்லாம் எல்லாமே வந்து ஏறுறாங்களாம். ஏறி சாதனை வந்து படிச்சாச்சு. சரியா? அண்ட் இது மட்டுமே இல்லாம அவங்களோட ஆசை எப்படி ஏறுதுன்னா, மெக்கின்லே, வின்சென்ட் மாசிஃப், அகோன்காகுவா இந்த மாதிரி மலைகள் எல்லாமே ஏறி உலக சாதனை படைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஆசையாவும் இருந்துச்சு. ஸோ என்ன சொல்ல வராங்க? நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெண் தான். ஏன் நான் பெண் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு பெண் அப்படிங்கிறது ஒரு வீக்கர் செக்ஷனா நம்ம எல்லாமே வந்து ஃபீல் பண்றாங்க. ஓகே, வீட்டோட முடங்கி கிடக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஒரு பெண் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு என்ன, காலை வந்து இழுந்திருக்காங்க. ஸோ எல்லாமே கால் உடஞ்சு போச்சு, இதனால எதுவுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஃபுல்லா பரவலா பேசக்கூடிய சமூகத்துல இவங்க வந்து முன்னேறி, இல்ல நான் சாதனை பண்ணணும் அப்படின்ட்டுன்னு ஒரு சிலரே தான் இந்த எவரெஸ்ட் மலையெல்லாம் ஏறுவாங்களாம். ஸோ அது வந்து ஏறியிருக்காங்க. ஸோ இதோட நம்மளோட கனவு முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம சாதிச்சுட்டோம் அப்படின்னு மட்டும் இல்லாம, அவங்க யோசிக்கிறாங்க பாருங்களேன், மத்த கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஹையஸ்ட் பீக் எல்லாமே நான் வந்து எட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தெரியுமா? ஸோ இதுதான் ஒரு உயர்ந்த சிந்தனை அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து இந்த போயத்துலன்னு சொல்ல வரேன். சரியா? ஸோ ஒருத்தவங்களோட அந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது, அந்த ஃபெயிலியர்லேயே நம்ம வாழ்க்கை வந்து போயிடாது. அதையும் தாண்டி நம்ம முயற்சிகள் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும். அந்த சக்ஸஸ் கிடைச்சிருச்சும்போது, நமக்கு சக்ஸஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம அப்படியே ஸ்டாப் ஆயிடக்கூடாது. மறுபடியும் முன்னேறி நம்மளோட எஃபெக்ட்டை வந்து நம்ம போட்டுட்டே இருக்கணும். சரியா? ஓகே. சூப்பரான ஒரு தான். உங்களுக்கு நான் சொன்ன விதம் புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர், போயம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷூராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.